வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரே வீடியோவில் 3 விதமான கை டிசைன் பார்க்க போகிறோங்க. இது வந்து கழுத்துக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் கழுத்துக்கு வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கைக்கு கட் பண்ண போகிறோம். இது 3 கை டிசைனும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் வந்து அந்த கழுத்துக்கும் கட் பண்ணிவிட்டு அடுத்தே வந்து நான் கைக்கு கட் பண்ணேன். அதை சேர்த்து அப்படியே எடிட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இது கழுத்துக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. இதோட கழுத்து டிசைன் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து கீழே உள்ளதை கட் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம கைக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓவல் சைஸில் வரும். அதை வந்து கைக்கு வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 மடித்து ஒரு இன்ச் அகலம் 4 இன்ச் உயரம் வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம க்ரீன் கலரில் வச்சு க்ரீன் கலர் ப்ளவுஸு, இது வந்து மெரூன் கலர் வந்து சாரியோட கலரு, சில்க் காட்டனு. இதில் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ க்ரீன் கலரில் பைப்பிங் கொடுக்கலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பினிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நல்லா திருப்பி விட்ருங்க. கீழ்ப்பகுதியில் தான் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கணும். கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரே மடக்கு தான் மடக்கி விட்டுட்டு அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மடித்து தைச்சிருங்க. இதை நல்லா மடித்து அப்படியே ஒரு மடக்கு மடக்கி விட்ருங்க. அழகாக வந்துடும். இப்போ உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் வந்து நமக்கு சுருக்கமே இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த மெரூன் கலர் அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பைப்பிங் வச்சுட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. மேலையும் கீழையும் இந்த ஓவல் சைஸில் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பீஸை வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கிறேன். இது அந்த நூலெல்லாம் வந்து அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றி அடுத்து வந்து சமமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கோங்க. அழகாக இருக்கும். இது வந்து ஒரு தாமரைப்பூ மாதிரி நமக்கு அதை சுற்றிலும் அந்த லைன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ரெட்டை நூல் போட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். நான் வந்து மெரூன் கலர் நூல் போட்டிருக்கேன். ரெட்டை நூல் போட்டிங்கன்னா 2 தடவை திருப்பினீங்கன்னா போதும். அதாவது மேலே வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்தீங்கன்னா போதும்.
சிங்கிள் நூல் போட்டிங்க, ஒரு நூல் மட்டும் நம்ம நார்மலாக தைக்கிறதுக்கு போடுவோம் இல்லையா, அப்படி போட்டிங்கன்னா 4 தடவை திருப்பணும். இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் தைச்சிடலாம். இப்போ லாஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி முடிச்சுட்டு இப்போ சென்டரில் போட்டுக்கலாம். சென்டரில் வந்து 5 கூட போடலாம், நான் 3 மட்டும்தான் போடுறேன், உங்கள் விருப்பம். இது மாதிரி போட்டுட்டு நம்ம எல்லாத்துக்கும் பாசி, நான் வந்து சில்வர் கலர் பாசி கொடுக்குறேன். ரொம்ப அழகான டிசைன் ப்ளவுஸும் இது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கையும் ரொம்ப அழகாக இருக்கும், நெக் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் அழகாக இந்த மாதிரி பண்ணி போடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துருங்க இந்த லைனுக்கு. இதுக்கு எடுப்பாக இருக்க மாதிரி சில்வர் கலர் கொடுங்க. அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாசி கொடுத்துக்கலாம். நடுவில் வந்து நம்ம சாரியில் இருக்க பட்டனே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்த வர டிசைன் ப்ளவுஸ் பார்க்கலாம், அடுத்த கை டிசைன் பார்க்கலாம். ப்ளவுஸுன்னு வந்துடுது. இப்போ தான் சாரி கை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது 2ஆக மடிச்சுக்கலாம். இது வந்து பஃப் கைங்க, இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வராது, லைட்டாக தான் வச்சுருக்கேன். 10.5 இன்ச்சு உயரம், 7 இன்ச்சு அகலம், இந்த மாதிரி வரும். ரொம்ப ஒல்லியானவங்க. 2ஆக மடிச்சுட்டு முன்னாடி கையை குடஞ்சி கட் பண்ணிவிட்டு அஞ்சு இன்ச்சு உயரம் வைக்கிறேன். 2 இன்ச்சு அகலம். இது வந்து கிராஸாக மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பத்திரமா வச்சுக்கோங்க, கடைசியில் தேவைப்படும். இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து ஆஃப் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஒரு தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். சாரீ வந்து ஒரு மாதிரி லைட் வைலட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரேவும் இல்லாமல் வைலட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி வித்தியாசமான கலர் இது. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவுலையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கை வந்து 2 பக்கம் மார்க் பண்ணி வச்சு தைங்க. சப்போஸ் நம்ம அந்த முன்கை வர பக்கத்தை மாற்றி வச்சிட்டோன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மார்க் பண்ணிவிட்டு வச்சு தைங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம பிரித்து அதை மறுபடியும் சரி பண்ணி தைக்கணும், அதனால சொல்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு தைச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங் வச்சுட்டு. சும்மா நான் ஓட தையல தான் லைனிங்னு சொல்கிறேன் நான். ஏன்னா வந்து இந்த மாதிரி சுற்றிலும் தையல் போட தேவையில்லை, சும்மா ஓட தையலாங்களாங்கன்னா குத்தி விட்டிங்கனாவே நின்றுக்கும். இப்போ நம்ம அந்த சில்வர் கலர் கிளாத்லேயே வச்சு ஒரு தையல் போட்டிருக்கேன், அந்த க்ரீன் கலரை. சாரீ கலரில் அப்படியே சும்மா வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. திருப்பி ஓரத்துலேயே தைச்சி விட்டுறலாம்.
இப்போ சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு, ஏன்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ அப்படியே வந்து கரெக்டாக சென்டரை வச்சு அடையாளப்படுத்திட்டு அப்படியே தைச்சி விட்ருங்க. இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இது எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இதை மடித்து நான் அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்றேன். பிசுறெல்லாம் லைட்டாக உள்ளே தெரியும். ஏன்னா வந்து சில ப்ளவுஸ் கிளாத் வந்து அப்படியே ஈஞ்சிக்கிட்டே வந்துடும். இந்த மாதிரி மடித்து அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது வந்து நான் அடியில் ப்ளவுஸோட கலர் கொடுத்துருக்கேன். சாரிங்க, சாரியோட கலரு. இதை அப்படியே வந்து உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். இதுக்கும் அப்படி லைட்டாக ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. ஏன்னா மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா அந்த இது மேலேயும் தையல் விழுகும், அது நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி 2 கையும் முடிச்சுட்டு இதுக்கு நல்லா எல்லாத்துக்கும் சில்வர் கலரில் பாசி கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஒரே ஒரு பட்டன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப அழகான டிசைன் கை தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா கஸ்டமரு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சந்தோஷமாக சொன்னாங்க. எனக்கு அதுவே பெரிய விஷயமா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பாசி கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடுத்த இது பேக் சைடு ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னொரு டிசைன் ப்ளவுஸு. அடியில் வந்து சாரியோட கலர் பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது உருட்டி கொடுங்க. பார்டர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். பைப்பிங் வச்சு எடுத்துகிட்டு அடியில் வந்து சன்கிரேப் கொடுத்துருக்கேன். மேலே வந்து சாரியோட கலர் கொடுத்துருக்கேன். சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மடித்து அதே 2ஆக மடித்து இப்போ இது ஒரு டைமண்ட் வடிவத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கீழே வந்து அகலம் கம்மியாகவும் மேலே அதிகமாகவும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதிலே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது லேசான கிளாத்துங்க சாரியோடது. அப்படியே நம்ம கேன்வாஸ் கொடுத்தோன்னா அப்படி தெரியும். அதனால வந்து இந்த மாதிரி நீங்கள் டபுள் கிளாத் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட கலரில் பைப்பிங் பண்ணிக்கலாம். அப்படியே திருப்பி ஒரே மடக்கு தான், நீங்கள் உருட்டிலாம் தைக்க தேவையில்லை.
இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் லைட்டாக அங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சுக்கு அடித்து திருப்பிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை திருப்பி எடுத்துட்டு கைக்கு மார்க் பண்ணலாம். நல்லா தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த கை வந்து மேலே ஒரு தையல் போட்டிருக்கேன், மறுபடியும் தையல் போடாட்டி என்னான்ட்டு மீன் பண்ணுறேன். மடித்து சென்டர் அடையாளப்படுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பைப்பிங்க்கு கொஞ்சம் மேலே ஏற்றி அப்படியே அதை கிராஸ் பீஸ் மேலே திருப்பி ஒரு ஃப்ளிட்ஸு வச்சு அப்படியே கீழே திருப்பி விட்ருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டைமண்ட் சிப் இருக்கு இல்லையா, அதையும் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அழகாக இருக்கும். அது மேலே அப்படியே ஒட்டி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பட்டன் ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் சேர்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம கட் பண்ணி லைனிங் கிளாத்தை கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் டிசைனு. அதுக்கு பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டன் இருக்குது கடையில், ஹோல்ஸ் இருக்கும் உள்ள. நம்ம இந்த மாதிரி ஊசி வச்சா அதில் குத்தி அப்படியே 4 பக்கமும் தைச்சி விட்டுடலாம். கண்டிப்பாக அந்த 3 கை டிசைனும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா ப்ளவுஸ் டிசைனுமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.